தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா எஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசன டிக்கெட் முறைகேடு தொடர்பாக 2 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியன், அங்கு மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசன டிக்கெட் தொடர்பாக எந்தெந்த ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், அந்த ஊழியர்கள் என்னென்ன பொறுப்பு வகித்திருந்தார்கள் கோயில் நிர்வாகத்தில்? வணக்கம் கனகதாரா. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசன டிக்கெட் முறைகேடு தொடர்பாக பேச்சி, சிவராஜ் ஆகிய 2 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்துள்ளனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நாடு முழுவதிலும் இருந்து வருகை தருகின்றனர். இந்த நிலையில் கோவிலில் சுவாமி தரிசனத்திற்கு தலா 50 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்பு டிக்கெட் கொடுக்கும் பணியில் பேச்சி என்ற ஊழியரும், சுவாமி சன்னதியில் டிக்கெட்டுகளை பரிசோதிக்கும் பணியில் சிவராஜ் என்பவரும் இருந்துள்ளனர். இந்த இருவரும் முறைகேட்டில் ஈடுபடுவதாக கோவில் நிர்வாகத்திற்கு புகார் வந்துள்ளது. இதையடுத்து பேஸ்கர் அன்பழகன் விசாரணை நடத்தியுள்ளார். அப்போது அந்த பக்தர்கள் வழங்கும் டிக்கெட்டுகளை சிவராஜ் கிழித்து கொடுக்காமலேயே தானே பதுக்கி வைத்துக் கொண்டு அதை பேச்சியிடம் கொடுத்து வந்து அதை மீண்டும் பக்தரிடம் கட்டணம் வாங்கி கொண்டு துரிதமாக அந்த புதிய டிக்கெட்டுகள் போல் வழங்கியுள்ளனர். இதுபோன்று பல ஆயிரம் மதிப்பிலான டிக்கெட்டுகளை விற்று முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இருவரும் இந்த கோயில் இணை கமிஷனர் சுரேஷ் பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இதையடுத்து கோயில் ஊழியர்களை கண்காணிக்கவும் பாதுகாப்பு கருதியும் தற்போது கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள் என கோயில் முழுவதும் 174 கேமராக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. மதுரையில் பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலில் பக்தர்களின் கட்டண டிக்கெட்டுகளை விற்று பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்த அந்த நபர்கள் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டது அந்த பகுதியில் அந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியன்.